الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر سل من قطعك واعف عمن ظلمك إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவல் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயக காத்தன் நபி முத்தர நபி சம்மல் நபி சீல் நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, 1500 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக இந்த பூமியில் சீர்திருத்தத்திற்காக வேண்டியே ஒதுக்கப்பட்ட உத்தம நபி, உன்னத நபி, தாஹா நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் 63 ஆண்டு காலங்களில் நபித்துவம் கிடைக்கப்பட்டு ஏறத்தாழ 23 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார்கள். எப்படியெல்லாம் அவர்களுக்கு இன்னல்கள், இடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதே அந்த சமயங்களிலும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள், அந்தஸ்துகள், உயர்வுகள், மாண்புகள், மேன்மைகள் அனைத்தும் கிடைக்கப்பட்ட பொழுதும் சரி தான் தாழ்த்தப்பட்டு விட்டோமே என்கிறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய சேவையை கைவிட்டு விடவும் இல்லை, தங்களை உயர்த்தி பிடித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி மனதில் அவர்கள் கருவத்துடன் ஆழ்ந்ததும் இல்லை. இந்த முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக தங்களுடைய ஹஜ்ஜுடைய சமயங்களில் இறுதி பேருரை என்பதாக அதை சொல்வார்கள். பல்வேறு விஷயங்களை இவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த உம்மத்தினர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அவர்கள் கேட்ட வார்த்தை அந்த ஹஜ்ஜத்தில் வினாவில் கடைசி ஹஜ் என்று சொல்வார்கள். அந்த ஹஜ்ஜத்தில் வினா என்று
சொல்லக்கூடியது ஹஜ்ஜுல் அக்பராக என்பது ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக சொல்வார்கள். அரபா மைதானத்தில் ஒன்று கூடியிருந்த மக்கள் எல்லாம் 1,24,000 சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், இன்றைய நாள் அக்மல்து லக்கும், உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேனா? எதை? தீனக்கும், உங்களுடைய தீனை, உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை நான் முழுமையாக சமர்ப்பித்து விட்டேனா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒன்று கூடி அனைவர்களும் ஒருமித்த உறவில் அனைவர்களும் சொன்னார்கள், நான் என்பதாக நீங்கள் என்று குறித்து விட்டீர்கள். எனக்கு வழங்கப்பட்டதுடைய நியாமத்துகள், அதாவது இந்த குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது, இதை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் கிடைத்தது, அதையும் சொல்லி காட்டுகின்றார்கள். நியாமத் என்பதை சொல்லக்கூடியதற்கு 2 விதமான கருத்துகளும் இருக்கின்றது. முக்கியமாக முன்வைக்கக்கூடியது இந்த முழு குர்ஆன் ஷரீஃபில் இருக்கின்றது. இதையெல்லாம் எனக்கு இறக்கி வைக்கப்பட்டது, இதை அனைத்தையும் உங்களுக்கு தந்து விட்டேனா? எதையும் மறைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்கவில்லை. அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் அவர்கள் முழுமையாக, வெளிரங்கமாக, பகிரங்கமாக அனைவருக்கும் தெரியும் விதமாக செய்தார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, இன்று நம்மிடத்தில் ஒரு பொறுப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்து ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டால், ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டால், அல்லது ஒரு அந்தஸ்தை கொடுக்கப்பட்டால், அதில் இருக்கக்கூடிய நல்லது கட்டதுகளை மறைக்கின்றோம். பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கின்றோம் என்பதாக மறைக்கின்றோமே. நான் சென்றதே நான் செய்வதுதான் செய்கின்றேன், கண்டதே ஆட்சி கொண்டதே கோலம் என்பதாக சென்று கொண்டிருக்கின்றார்களே, நாம் செய்து விடுவோமே. இதுபோல் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி அன்று, வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அடுத்து சொல்கின்றார்கள், இன்றைய நாள் இருக்கின்றது, இன்றைய நாள் இந்த இஸ்லாம் சன்மார்க்கம் பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதாக அல்லாஹு தஆலா மாயிதா எனக்கூடிய சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னங்க? பின்னால் இந்த சமூகத்திற்கு சமூகம் வழிவகையை கூடாது என்பதை மனதில் வைத்து மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து உபதேசித்தார்கள். அந்த அரங்கிலே என்னுடைய நாள் நான் சொல்லக்கூடியதை நல்லா கேட்டுக்கங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இதை யார் வந்தீர்களோ வந்தவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் எட்டுவீங்கள். பல்லிகு அன்னி வலவ் கான ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அந்த உபதேசத்தில் முக்கியமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். சகோதரத்துவம் என்பதை தலைத்து இருக்க வேண்டும். தங்களுடைய ஈகோவின் காரணமாக, தங்களுடைய ஒரு வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக நீங்கள் சகோதரத்துவத்தை சிதைத்து விடாதீர்கள். சகோதரர்களே, ஏனென்றால் ஐயாவுடைய ஜாகிரியாவு என்று சொல்லக்கூடிய அறியாமை காலகட்டங்களில் நடந்து கொண்டிருந்தது. இந்த சகோதரத்துவம் என்பது சிதைக்கப்பட்டதாக இருந்தது. குலங்களாக, கோத்திரங்களாக இவர்கள் புரிந்திருந்து தன்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் சொல்லிக் கொண்டு வாழையடி வாழையாக ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக, சிறிய ஒரு பிரச்சனையின் காரணமாக வாழையடி வாழையாக பல்வேறு தலைமுறைகள் தாண்டியும் கூட அந்த கர்வத்தை இவர்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்பதாக.
இந்த இடங்களில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், கருத்தவர்கள், வெள்ளையர்கள் என்பதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் சகோதரத்துவத்துடன் சமத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதை நம்ம இடத்தில் பறைசாட்டுகின்றார்கள். சகோதரத்துவத்தை எங்கே முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வட்டியை நீங்கள் வாங்காதீர்கள். வட்டியை படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்று தெரியுமா? இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று அட்டை பூச்சியை விட மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கின்றது. அட்டைப்பூச்சி ஏறி இருந்துச்சுன்னா ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிச்சிடும். அவருடைய உடம்புடைய சைஸை விட ரத்தங்கள் அதிகமாக குடித்து விடும். அதுபோன்றுதான் இங்கு வட்டி என்பதை சொல்லக்கூடியது இருக்கின்றது. ஒன்று இதைவிட மோசமாக ஒரு மனிதன் ஒன்றுக்கு வட்டிக்கு வாங்கிவிட்டார் என்றால் அவருடைய லைஃபை வீணாறதுக்கு அது ஒண்ணு போதுங்க. ஒரு நபர் சொல்கின்றார், இன்று எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் என்று. ஏனப்பா, உன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் விட்டு சென்ற சொத்துக்கள் இருந்ததே, எல்லாம் இருந்ததே, அப்படி இருந்தும் கூட நீ எப்படி இத்தனை கடனுக்கு ஆளானாய்? எந்த ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய பெற்றோர்கள் விட்டு சென்றார்களே என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஒரு 1000 ரூபாய் நானு தவணைக்கு வாங்கினேன். ஒரு நாள் தவணைக்காக வேண்டி வாங்கினேன். அந்த 1000 ரூபாய் தவணை அடைக்க முடியல என்னால, அதுக்காக வேண்டி நான் 2000 ரூபாய் வாங்கினேன். 2000 ரூபாய் அடைக்க முடியல, அதற்காக வேண்டி 5000 ரூபாய் வாங்கினேன். அதை அடைப்பதற்கு அந்த 5000 ரூபாய் அடைக்க முடியவில்லை, அதற்காக வேண்டி நான் வட்டிக்கு 10,000 ரூபாய் வாங்கினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி இதை அடைப்பதற்கு மேலும் வாங்கி, அதை அடைப்பதற்கு அதற்கு மேலும் வாங்கி, இப்படி வாங்கி 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 இன்று என்னிடத்தில் 10 லட்சம் ரூபாய் கடனாக இருக்கின்றேன். இதுதான் வட்டியுடைய வளர்ச்சியை கொடுக்காது. எந்த காரணத்தை கொண்டும் வட்டியை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில்துறைகளாக இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எந்த ஒன்றுக்கும் நீங்கள் வட்டிக்கு வாங்கப்பட்டால் அது உங்களுக்கு நல்லதாக ஆக்கி தராது, அதை அனைத்தையும் அழித்துவிடும். எதிரிபடி சொல்லக்கூடிய மதீனா நகரத்திற்குள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த பொழுது முதன்மையாக இவர்கள் அனைத்தையும் ஒழித்தது வட்டியை ஒழித்தார்கள். ஏனென்று தெரியுமா? அவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டது அன்சாரிகள் முதன்மையாக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு எல்லோரும் மற்றவர்களுடைய யூதனுடைய அடிமைகளாக, யூதனுக்கு சாசனம் எழுதி கொடுக்கக்கூடியவனாக வரக்கூடிய சூழ்நிலைகள் அவர்கள் ஆகிவிட்டார்கள். என்ன காரணம் என்று தெரியுமா? வட்டிக்கு விட்டு அவன் இங்க வாங்கினான். இவர்களுடைய தொழில்துறைகளை மேலாக்கினான், எல்லா விஷயத்திற்காக வாங்கினாங்க. வட்டியை வாங்கியதின் காரணமாக அவர்கள் மிகவும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். அதை போக்கி வைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தபடியாக சொன்னார்கள், கொலை நீங்கள் செய்யாதீர்கள். கொலை செய்வதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் காத்தில் வல் மக்துல் ஃபின்னார், கொலை செய்தவனும் சரி செய்யப்பட்டவனும் சரி பின்னார் நரகவாசி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, இன்று கொலை என்று சொல்லக்கூடியது ஒரு மொத்தத்துக்கு சாட்சியிலிருந்து மாத்திரம் இல்ல, அவனுடைய கண்ணியத்தை கொலை செய்வது, அவனுடைய மாண்பை கொலை செய்வது, அவனுடைய எல்லா விஷயங்களையும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட அவனை தலைமட்டமாக ஆக்கின்றோமோ அனைத்தும் கொலைதான். ஒரு மனிதனுடைய ரூஹமத்தம் பிடுங்கிறதில்லை, அவனுடைய கண்ணியத்தை பிடுங்கினா போதும், அவனுடைய மாண்பை பிடுங்கினால் போதும், அவனுடைய செல்வாக்கை பிடுங்கினால் போதும், எல்லா விஷயத்தையும் எல்லாம் பிடுங்கக்கூடிய சமயங்களில் அவன் வீழ்ந்து விடுகின்றானே, வீழ்ந்து விடுகின்றானே. இதுவும் ஒரு வகை கொலைதான். ஆனா அன்னைக்கு நடந்ததுடைய கொலை, எந்த விதமான கொலைகள் நடந்தது? வாழையடி வாழையாக முன்னால் சொன்னேன், அதுதான் வாழையடி வாழையாக சொல்லப்பட்ட இந்த கொலைகள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு வீட்டு ஒட்டகத்துடைய ஒட்டகம் பக்கத்து வீட்டில் தண்ணீர் குடித்தது என்பதற்காக வேண்டி கொலை செய்தார்கள். வாழையடியில் வாழையாக வந்தது தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொண்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாழையடி வாழையாக செய்யக்கூடியது
இன்றுடன் முடிவு கட்டுகின்றேன் என்பதாக அவர்களுடைய சந்ததியர்கள் வரப்பட்ட ஒரு கொலையை அவர்கள் மன்னித்து விடுகின்றோம் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, என்ன விஷயம் என்று கொலை நடந்துச்சு? ஒன்னும் பெரிய விதமா இல்ல, இந்த சும்மா கல்லெறிஞ்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க குழந்தைகள். அது ஒரு எங்களுடைய சந்ததிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குழந்தையுடைய நெத்தி பொட்டில் பட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல இறந்துருச்சு. இது தெரியாமல் நடந்த ஒன்று. இதற்காக வேண்டி அனைவர்களும் கொலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய பரம்பரைய வாரிசை கொண்டாங்க, இவங்க கொல்லன் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் மன்னித்து விடுகின்றேன், இத்துடன் இதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன்னிக்கக்கூடியவன் தான் உயர்ந்தவன் என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக குலப்பெருமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னது, தன்னுடைய குலப்பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமே. நான் அப்படி உள்ளவங்க, எங்க பரம்பரை அப்படிங்க, எங்களுடைய மூதாதையர்கள் எப்படிங்க, நீ அங்கெல்லாம் அப்படி, சரி நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க முன்னோர்கள் கட்டினார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கினார்கள், எல்லாம் சரி. அது அவர்கள் அவர்களுடைய கபர்களுக்கு செய்து கொண்டார்கள். உங்களுடைய கபருக்கு நீங்கள் என்ன வேலை கொண்டீர்கள்? நாளை நீங்கள் இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்களே. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எந்த அளவிற்கு நீ எந்த வழியில் சம்பாதித்தாய், எந்த வழியில் நீ செலவு செய்தாய், அல்லாஹ் நாளை மனுஷனில் கேட்பானே. இதை பற்றி அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தபடியாக சொன்ன விஷயங்கள் பெண்களின் நலனை நாடுதல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, அன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தது, பெண்களுக்கு நலன் நாட வேண்டும். அது குழந்தை பருவத்தில் இருந்து எல்லா வயதுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நலனை நாட வேண்டும். ஏவென்று தெரியுமா? கருவிலேயே குழந்தையை அழிப்பதற்கு, பிறந்தவுடனேயே உயிருடன் புதைப்பதற்கு இருந்த அந்த அரபுகளுடைய காலகட்டம், இந்த கருவிலேயே பார்த்து அழிப்பதற்கு முன் வருகின்றது இந்த காலகட்டம். அவன் பார்க்கலையா? ஸ்கேன் வந்து பார்க்கறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கு. ஸ்கேன்ல என்ன குழந்தை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி, சொல்லக்கூடாது என்பதாக கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கு. அதையும் மீறி சில பேர் பார்த்தார்கள். இஸ்லாமிய பெயர் தாக்கிகள் தானே பார்த்தது. அதுக்கு பணத்தை கொடுத்து எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பார்த்தார்களே. அவர்கள்தான் இன்று டென்டாக அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள் டெண்டாடுவதில்லை. ஆனால் இப்படி உள்ள அயோக்கியருடைய செயல்பாடுகள் வைரலாக டெண்டாக எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே தடை செய்தார்கள். இது கூடாது என்பதாக தடை செய்தார்கள். நம்முடைய பழைய மாவட்டத்துடைய தலைநகரமாக இருந்தது அந்த ஊரில் நடந்த விஷயங்கள். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மருத்துவர் அவர்களிடம் சென்று கேட்கின்றேன், இந்த ஸ்கேன் எடுக்கணும், 3 மாசம் 4 மாசம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னப்ப அவர்கள்ட்ட ஒரு வாக்குவாதம் நடக்கின்றது. ஸ்கேன் எடுக்க வேணாம், ஸ்கேனுங்கிறது எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இந்த வாக்குவாதங்கள் வருகின்றது. குழந்தை ஆரோக்கியத்திற்காக வேண்டி நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், மருந்துகள் கொடுங்கள், அது ஸ்கேன் தான் இந்த கதிர்வீச்சுகளை உள்ளே நுழைத்துதான் பார்க்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கின்றார்கள், விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், மகப்பேறு மருத்துவர் சொன்ன வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள், ஆனால் என்னுடைய மருத்துவமனையில் திருமணம் முடிக்காத இஸ்லாமிய பெண்மணிகள் எத்தனையோ நபர்கள் பார்த்து கருவை கலைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் என்பதாக சொன்னார். நாதுபில்லாஹி. அருமைக்குரிய சகோதரர்களே, காரணம் என்ன? நாம் அவர்களை நலன் நாட வேண்டும் என்றால் அவர்களுடைய எல்லா விதத்திலும் நாம் நலன் நாட வேண்டும். பெண் குழந்தைகளை இமைகளை போன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அவர்கள் எங்கு செல்கின்றார்களோ செல்லக்கூடிய பாதைகளாக இருக்கட்டும், செல்லக்கூடிய கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு நாம் நலனை நாட வேண்டும். எப்படி செல்கின்றார்கள், எங்கு செல்கின்றார்கள், எதை படிக்கின்றார்கள், யாருடன் இருக்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள், எல்லா விஷயத்தையும் ஒரு தந்தையாகிய தாயாகியவர்கள் இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்ற, மதரசாவுக்கு மாத்திரம் 9 வயசு 10 வயசு ஆயிடுச்சுன்னா மதரசாவுக்கு அஜத்மாரில் வச்சு ஓதி கொடுக்க வேறான்னு நம்ம சொல்றோம். அது நல்ல விஷயம்தான். ஆனால் கல்விக்கூடங்களில் 1 மணி நேரம் இருப்பதற்கு இந்த கண்டிஷன் நம்ம போடுறோம்னா 6 மணி நேரங்கள் அல்ல 8 மணி நேரங்கள் அதிகமாக தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய நாட்களை கழிப்பது பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றது. அந்த பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்கின்றது என்று நாம் ஒத்து பார்க்கின்றோமா? எது கொண்டு இருக்கின்றார்கள்? கோ எஜுகேஷன் அங்கே இருக்குது. எல்லா விஷயங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக பெற்றோர்கள் என்று கொண்டிருக்க வேண்டும். அது உள்நாடில் இருந்தாலும் சரி, அயல் நாடில் இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தை என்ன படித்துக் கொண்டிருக்கிறது, என்ன ஓடிக் கொண்டிருக்கிறது என்று சென்று ஸ்கூலில் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், எதுவோடு கற்பிக்கின்றாய், என்ன நடந்தது என்பதை அன்புடன் அவர்களிடத்தில் நீங்கள் பழகி விசாரிக்க வேண்டும். வந்தவண்ணே அவர்களை நாம் விரட்டுவதோ அவர்களை மிரட்டுவதோ இதன் காரணமாக அவர்கள் உண்மைகளை நம்மிடத்தில் சொல்வதற்கு தயங்குவார்கள். ஒரு குழந்தைகள் நீங்கள் நண்பனிடம் பழகுவது போன்று உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் பழகுங்கள். அவரிடத்தில் பழகிருந்து நீங்கள் கேளுங்கள் சொல்வார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி சொன்னார்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில். அடுத்தபடியாக கடன் விஷயத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடனுடைய விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய கடன்களை நீங்க என்ன செஞ்சிடும், வாங்கினவன் அன்னைக்கு மறந்துடுவான், கொடுத்தாது அன்றோட மறந்துடணும். இப்ப அந்த நிலைமை தான் ஆயிருக்கு. ஒரு மனிதன் கடன் கொடுக்காமல் இருந்தால் அந்த மனிதனுடைய ஜனாசாவுடைய தொழுகையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்ததில்லை. அதற்கு யாராவது பொறுப்பேற்றவுடன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தார்கள். இறப்பதற்கு முன்பதாக அந்த கடனுடைய அனைத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்முடைய சரியா எந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறது என்று தெரியுமா? ஒரு மனிதன் கடன் வாங்கி விட்டால், அவன் இறந்து விட்டான் என்றால் ஒன்று அவர்களுடைய பெற்றோர்கள் தர வேண்டும், அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் தர வேண்டும், இவர்கள் தர வேண்டும். யாருமே இல்லாத மையத்திற்கு ஒரு அநாத ஜனாதாவாக இருக்கு, அவர்கள் கடன் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் சொத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் அதை பைத்துல் மாலில் இருந்து, அதாவது ஜமாத்தில் இருந்து எடுத்து போட்டு கடனை அடைக்க வேண்டும். எந்த அளவிற்கு சொல்லி இருக்கும் மார்க்கம்? கடனை உடனடியாக நாம் நிறைவேற்ற வேண்டும், சொன்ன காலகட்டத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், சஹாபாக்கள் அதுபோல் தான் வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்களும் அது போன்றுதானே செய்திருக்கின்றார்கள். இன்று நம்மிடத்தில் வாங்கியதை மறப்பவர்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக வாரிசுரிமையின் சட்டங்களை பேணக்கூடியவர்களாக இருக்க சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாரிசுரிமைகளுடைய சட்டங்கள் என்றால் என்னவென்று தெரியாத சூழ்நிலைகளில் ஒரு சமுதாயம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, கைசேதமான ஒரு சூழ்நிலை. சகோதரிகளுடைய கையொப்பத்தை போன்று சகோதரர்களை இட்டுக் கொண்டு சொத்துக்களை விற்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள் இந்த நாட்டில். தோற்றத்தனமான அனைத்து விஷயங்களும் செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். உனக்கு கட்டிக் கொடுக்கும் பொழுதே இத்தனை போல் நகைகளும் அனைத்தும் கொடுத்து முடித்து விட்டாச்சு, உனக்கு சொத்துல பங்கு இல்லை என்பதாக சகோதரிகளுக்கு சொல்லி வளர்த்தக்கூடிய சகோதரர்கள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். சகோதரர்களை தெருக்களில் சற்று அவர்கள் விவரம் குறைவாக இருந்தால் அவர்களை தெருக்களில் விட்டுவிட்டு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நபர்களும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, சொத்து உரிமைகளில் எப்படி பிரிக்க வேண்டும்? ஆண்களுக்கு 4 2 பங்குகள் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு 4 1 பங்கு கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு
பெற்றோர்களுக்கு 6 கொடுக்க வேண்டும். இப்படி என்பதாக ஏறத்தாழ 24 விஷயங்களை மார்க்கம் நமக்கு கடைபிடித்து காட்டுகின்றது. சொத்துரிமைகள் என்பது ஏதோ வச்சிருக்க சொத்து அப்படி பிரிச்சுட்டு போன அப்படிங்கிறது இல்ல. எந்த அளவிற்கு சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்துரிமைகளை பற்றி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடியதை சொன்ன பொழுது எந்த அளவிற்கு சொன்னார்கள், அண்டை வீட்டாருக்கும் சொத்தில் பங்கு இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு வந்து விடுவார்களோ என்பதை அச்சப்படும் அளவிற்கு சொன்னார்கள். எல்லோருக்கும் நீளமாக அங்கே வழங்க வேண்டும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நிலமரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பணங்களாக இருந்தாலும் சரி, சரியான முறைகளில் பாக பிரிவினைகள் நாம் செய்யப்பட வேண்டும். செய்து வைப்பதற்கு முன்வரக்கூடியவர்களால் தெரிந்தவர்களாக முழுமையாக நாம் செய்து வைக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இல்லை என்றால் இவர்களும் குற்றவாளிகள், நடையல்லாக இருக்கும்பொழுது சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நம்பிக்கை மோசடி செய்து விடாதீர்கள். இந்த ஹஜ்ஜத்தில் விழாவில் சொன்ன வார்த்தையில், நம்பிக்கை மோசடி செய்து விடாதீர்கள். உங்களை நம்பி அனைத்தையுமே பொருளை கொடுத்திருப்பார், அல்லது வார்த்தைகளை கொடுத்திருப்பார், அல்லது உங்களை நம்பி வந்திருப்பார். ஒரு தொழிலாளி வந்திருக்கின்றார், உங்களை நம்பி வந்திருக்கின்றார். அயல்நாடுகளில் எத்தனையோ நபர்கள் வேலைக்கு செல்கின்றார்கள், எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வந்தவர்களை நம்பிக்கை மோசடி செய்துவிடக் கூடாது. முதல்ல எடுத்தார பேசியிருப்போம், 1000 ரூபாய் சம்பளம் தெரிஞ்சு வாழ்ந்து அங்க வந்து, ஆமாமா மாச கடைசி முடிஞ்சன, ஆமாமா நீங்க என்னத்தங்க பெருசா செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் தான் போதும், 900 ரூபாய் போதுங்க, போயிட்டு வாங்க. நாங்க டீ வடையில வாங்கி கொடுத்தோம்ல, சாப்பாடுல வாங்கி கொடுத்தோம்ல, அதெல்லாம் சரியா போச்சு. இது நம்பிக்கை மோசடி. இவர்களும் நம்பிக்கை மோசடி தான். உங்களிடத்தில் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதத்தை நீங்கள் பாதுகாருங்கள், அமானிதத்தை பாதுகாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு அமானிதமாக நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றால் அது எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதை உடனே நிறைவேற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹிஜ்ரத்திற்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருச்சு, நபியே நீங்க போங்க, மதீனாவிற்கு நீங்க ஹிஜ்ரத்து போங்க என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு எல்லா சஹாபாக்களும் முன்னாடி அனுப்பிட்டாங்க. 2 நபர்கள் தான் இருந்தாங்க. ஒன்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் வரேன், வர்ற வரை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு காத்திருங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இரவு நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்த பொழுது கதவை திறப்பதற்கு தட்டுவதற்கு முன்பாக அவர்கள் கதவை திறந்து வெளியே வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி கிளம்பி போறாங்க. இந்த கிளம்பக்கூடிய சமயங்கள்ல இவர்களுக்கு சாதிக்குள் அமீனாக்கூடிய பெயர் பெற்றவர் அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிடுறாங்க. இந்த பொருள் இந்த மனிதருக்கு வாங்க, இதை கொடுக்குறீங்க, இந்த மனிதனுடைய அமானிதமாக என்று கொடுக்கப்பட்டது இதை கொடுக்குறீங்க, என்னென்ன பொருள்கள் கொடுக்கப்பட்டதோ, என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கொடுத்துட்டு நீங்க இதை கொடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு காலையில கொடுத்துட்டு மதீனாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து நிம்மதியா தூங்குறாங்க. மறுநாள் காலையில உள்ள பார்த்த உடனே பாக்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா தூங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, அலியே ரசூலுல்லாஹி இன்னைக்கு படுக்க சொன்னாங்க, அவங்க பெட்ல நீங்க படுத்துட்டீங்க, அவங்க விருப்பில நீங்க படுத்திருந்தீங்க, நாளை காலையில விடிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியாது, வீட்டை சுத்தி அத்தனை எதிரிகள் இருந்தார்கள், தலையை கொய்ய வேண்டும் என்பதாக துடித்துக் கொண்டிருந்தாங்க, நீங்க போர்வை பொத்தி படுத்திருந்தீங்களா, ரசூலுல்லாஹி தான் அப்படின்னு நினைச்சு உங்களை போட்டிருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க அலியே, உங்களுக்கு பயமா இல்லையா, எப்படி தூக்கம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கூட எனக்கு எந்த ஒரு பயம் இல்லைங்க, நல்லா என்னுடைய இரவுகளும் தும்பாத தூக்கத்தை அன்றுடைய இரவு நான் தூங்கி இருந்தேன், என்னைக்குமே அந்த அளவுக்கு தூங்கி இருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நிம்மதியான முறைகளில் நான் அன்றுடைய இரவு தான் நான் தூங்கினேன். ஏனென்று தெரியுமா, எதனால் என்று தெரியுமா,
சாதிக்குல் அமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியே நீங்கள் கொடுத்துவிட்டு நாளை நீங்கள் என்னை மதீனாவில் வந்து சந்தியுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சந்திக்காமல் என்னுடைய மரணம் நிகழாது என்பது எனக்கு உறுதியாக நம்பிக்கைகள் இருந்தது. அதன் காரணத்தினால் நான் நித்திரையில் ஆழ்ந்திருந்தேன் என்பதாக சொன்னார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கடைசியான விஷயங்களாக சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய வருகையில் இருந்து நீங்கள் விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். மஸீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் தான் பெரும் குழப்பம். இன்று எத்தனையோ குழப்பங்கள் செய்யக்கூடிய குழப்பவாதிகள் இருந்து கொண்டிருக்கலாம், எல்லா விதத்திலும் குழப்பங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் குழப்பம் அல்ல. உச்சபட்சமான குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பமாக இருக்கும். ஒரு கையில் சொர்க்கத்தையும் ஒரு கையில் நரகத்தையும் ஏந்தியவனாக வந்து கொண்டிருப்பான். தஜ்ஜால் அங்கே நம்முடைய முன்னால் வந்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு 7 நாட்களில் முழு உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவனாக தஜ்ஜால் இருக்கின்றான். ஒவ்வொரு 8 நாட்களும் பல மைல் தூரங்களாக இருக்கும். 8 வருஷம் சொல்லுவான், இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னா, நீ என்ன சொல்லி ஈமான் கொள்றியா, உன்னை சொர்க்கத்துல போய் என்னை மறிக்கின்றாயா, நரகத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்ப யாரெல்லாம் தஜ்ஜாலை ஈமான் கொண்டார்களோ அவர்களை சொர்க்கத்தில் தூக்கி வருவது போன்று அவன் சொர்க்கத்திற்குள் தூக்கி எறிவான். ஆனால் பார்வைக்கு சொர்க்கமாக இருக்கும், உள்ளே சென்றால் அதுதான் மாபெரும் நரகமாக இருக்கும். அதே போன்று யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களுக்கு நரகத்தில் தூக்கி போடுகின்ற என்பதாக நரகத்தில் தூக்கி எறிவான். ஆனால் பார்ப்பதற்கு நரகமாக இருக்கும், உள்ளே சென்றால் அதுதான் மாபெரும் சொர்க்கமாக இருக்கும். நன்மைக்குரிய சகோதரர்களே, பெரும் குழப்பவாதி, நான் தான் ரப்பு என்று சொல்லும் அளவிற்கு வரக்கூடியவன் தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜத்தில் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரையில் சொன்ன விஷயங்களில் சிலவற்றை நாம் பார்த்தோம். எதை நாம் பார்த்தோமோ, எதை கேட்டோமோ அதை மூலம் அமல் செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தரங்கை வட்டார ஜமாத் உலமா சபையின் திருக்கலாச்சேரி ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகம் இணைந்து நடத்தக்கூடிய உத்தம நபியின் உதய தின விழா வரக்கூடிய சனிக்கிழமை 20/9/2025 மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிறப்பிற்குரிய பேச்சாளர்கள் BA முகமது இப்ராஹிம் நிஜாமி மல்ஹரி ஹஜ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இஸ்லாமிய மாத இதனுடைய ஆசிரியராகவும் ஜாமியா நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய சேலம் அதனுடைய பேராசிரியராகவும் இருக்கின்றார்கள். வருகை தருகின்றார்கள். நம்முடைய ஜமாத்தாருக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அனைவர்களும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.